guys, இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது கிரானி 2. இது வந்து செம்ம சட்டியாக இருக்குது, வேணா நீங்களே பாருங்கள். ஓகே, நான் வந்து கிராண்ட் பாவோட தான் வச்சுருக்கேன். கிராண்ட் பா என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரில. இருங்க, சவுண்ட் பார்த்துட்டேன். ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே பார்ப்போம். கிராண்ட் பண்ணிட்டேன்னா கதையாயிரும். வந்துட்டு போகிறான், பயமாக இருக்குது. நம்ம போயிட்டு விளாடுவோம். அடிச்சிட்டான். இல்லை கைஸ், ஒரு லைஃப் தானே போயிருக்கு. நம்ம இதோட அவனை பார்த்துப்போம் கைஸ். கிராண்ட் பாவை, இந்த கிராண்ட் பாவுக்கான சரியான இவன் அவனுக்கு உள்ளே காது கேட்காது. நான் எப்படியாச்சும் அவன் துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளுறேன் கைஸ். சரி வாங்க, முதல்ல துப்பாக்கி தேடுவோம். வாங்க. ஒன்று யாராச்சும் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே சொட்டை இங்கே தான் இருப்பான். சொட்டை, உன் பொண்டாட்டி கூப்பிடுது சொட்டை. லிபர் வந்துட போகிறான் சொட்டை. ஐயோ, இப்போ பார்த்தீங்களோ சொட்டை. ஐயோ, இது டே 3 நினைக்கிறேன். முதல் ரவுண்ட்லேயே செத்துருவோம் நினைக்கிறேன். அடி வாங்கி இது பார்ப்போம். கைஸ், விளையாடுவோம். சொட்டை அவனுக்கு பின்னாடி சர்டிஃபிகேட் வரும். போயிட்டு ஒழிஞ்சு போ முதல்ல. ஏய் பிளாக்கு வந்துட போகிறான். சொட்டை வரான். அம்மாவில் என்னம்மா ஓட்டம். நம்ம மேலே போயிட்டு பாட்டு போடுவான். அவன் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். கொஞ்சம் சோல் வச்சுக்கடா. வேணாம். சொட்டை நான் வந்து பாட்டு கேளு. ஐயோ, டே அப்படி போடா வந்துட போகிறான் அவன். டே போடா. ஐயா போங்கயா. ஐயோ, கொஞ்சோண்டு சவுண்டு வச்சுப்போம். விளங்குதா? இது கைஸ், சவுண்டு ஓகேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அவன் வரான பார்ப்போம். சொட்டை வெளியே வாடா. சொட்டை வாடா, இருக்கிறது கொஞ்சம் முடிதான். இல்லை நீ மொட்டைடா. மொட்டை முடிருச்சுன்னா இதை வச்சுதான்டா நான் விட்டுவேன். அடிச்சா 110 weight. ஐயோ, கீழே வந்து அடிச்சிட போகிறோம். பயமா இருக்கு. ஜெமினி துப்பாக்கி நம்ம போயிட்டு துப்பாக்கி இருக்கும். டே சொட்டை, சரி கண் இருக்குங்க. ஐயோ ஆனந்தமே வந்துருப்போம். அடிச்சிட போகிறோம். பயமா இருக்கு. இது என்ன, இது ஸ்டேரிங் வீலு. போட் வந்துட போகிறோம். எடுத்து போட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சொட்டை எந்த பகையாக இருந்தாலும் நம்ம அப்படிச்சுப்போம். இப்போ வேணாம். ஆனந்தமே இப்போ வந்து நம்ம ஸ்டேரிங் வச்சுட்டு போவோம். எங்கே ஸ்டேரிங் கீ எங்கேயோ போடுவாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பாக்கெட்டு என்ன ஒன்றும் நம்மளுக்கு போட் கீ தெரியும். போட் கீ அது தெரியும் எங்கே இருக்குன்னு. இது திறக்கிறதுக்கு சாவி வேணுமே. இது திறந்தால் தானே அது திறக்கும். அப்போ தான் நான் எஸ்கேப்பே பண்ண முடியும். தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் கைஸ். நம்ம நேற்று வந்து சினிமா கேம் போட்டிருப்போம். அதுக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். பரவாயில்ல, ஒரு 88 பேராச்சும் பார்த்தீங்க. அது இருக்க சந்தோஷம். தூங்குறானோ
ஐயோ வந்து பின்னாடி அடிச்சிட போகிறோம், பயமாக இருக்கு எனக்கு. அப்படி ஃப்ளைட்டோட ஐயோ ஏ சொட்டை வாடா வெளியே வந்துடுடா. ஆனந்தமே சொட்டை ஐயோ சொட்டை தலைவெல்லாம் வலிக்குது சொட்டை, மன்னிச்சிரு சொட்டை. தப்பு தான் சொட்டை, தப்பு தான். கேள்விப்பட்டு இழுத்தனோட பார்த்தியா சொட்டை, என்ன ஒரு ஆனந்தம் சொட்டைக்கு, செம்ம ஆனந்தம். சொட்டை சொட்டை மொட்டை 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 மொட்டை சொட்டை மொட்டை சொட்டை மொட்டை சொட்டை ஏ சொட்டை. ஐயோ 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 நல்ல வேலை, ஆனால் குடிய முடியாது. என்னடா டே அண்ணே சாக அடிச்சிருவேன். ஒன்னேதான் என்ன திருட்டு மொழி முழிக்கிற, மூட்டு போ வீட்டுக்கு, இல்லைன்னா உனக்கு இதான் தண்டனை. இந்த ஐயோ போக மாட்டானோ ஏப்பா சொட்டை. அப்படியே பண்ணால் பேர் நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். என்ன போக மாட்டான், போக மாட்டானோ. போயிட்டான். ஏ சொட்டை 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 வாடா. ஐயோ சத்தம் கேட்கல நினைக்கிறேன். சாத்தி ஒன்று காத நெஞ்சு. என்னதான் பண்ணுறான்னு மேலே போய் பார்ப்போம். நீ அப்படி என்னதான் போடுவான். ஐயோ அவன் பார்த்துட்டு போகிறாங்க, கை மட்டும் தெரியுது. ஏய்யோ என் மேலே கமாளிடுறோம், முதுவாயிரும். எதுவும் தட்டாமல் இருந்தா சரியா. முதுவா குறைஞ்சிட்டான். பாட்டு போட்டு ஆடல, கண்டுபிடிச்சிட போகிறான். சொட்டை சொட்டை தூங்குவாங்க, இல்லை செக் பண்ணுறானா தூங்குவானா. என்ன பண்ணுறான் சொட்டை. சொட்டை இது தள்ளி விட்டுரு சொட்டை. எதுவும் மனசில் வச்சுக்காத சொட்டை, உன் வீட்டுக்கு தள்ளிய வந்தேன். ஏ சொட்டை மண்ணை வால் ஏரியா இஸ் கில்லி. எது இருந்தாலும் மனசில் வச்சுக்காதுடா, விட்டுருடா நீ, விட்டுருடா. ஐயோ டென் என்னடா. ஐயோ இல்லை போய் தொடங்க. இந்தான பாட்டு போட்டு ஆடுவேன், எனக்கு தெரியாது பாரு. சொட்டை சொட்டைக்கு பிறந்த சொட்டை 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 சொட்டை. உழுதுடா. பெட்ரோல் சி. இதை எடுத்து போய் ஊற்றணும். ஐயோ வந்துடுறப்ப முதல்ல எடுத்து போய் ஊற்றிடுவோம். இந்த கேம் நம்ம சொட்டையை தான் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். சொட்டை மனசில் எதுவும் வச்சுக்காத. நீ மேலே வரணுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று இதை வச்சு போய் கூட்டிடுவோம். அதாவது மண்டே கடலுக்கு போயிடும். சரி தூக்கி பிசாசே பேசு. இது 2 நம்ம போயிட்டு மேலே போயிட்டு நம்ம போட்டோட கீழே வந்துடுவோம். வந்துடுவான். நானும் டைவர்ட் பண்ண வந்து சிசிடிவி பார்க்குறோம். போச்சு சிசிடிவி கேல பார்க்குறாங்க. ஏன்னு சொல்லணும்னா ஐயோ பார்த்துட்டு வரோம், கண்டுபிடிச்சிடணும்.
ஏன்னா அவங்க சோப்பு இது ஏறிச்சு கைஸ், அதனால அவன் சீசன் பார்ப்பான். சரி விட்றா அரே 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 நீ சாத்திட்டா வந்துருவாடா இதுலே கை வலிக்குதே. கிராணி வீடியோ கிராணி வந்துடுடா, எனக்கு ஒரு பொறுமை போலதான் இருப்பேன். இதோட சைஸுக்கு தான் அவ்வளோ இருக்கும். வாய் வெறி கொலை இவையும் கீழே போகிற சம்மந்தம் இல்லாமல் நல்ல வேலை அட்ட டைமில் பண்ணோம். என்ன பண்ண போகிறோம்? டே 5க்கு வந்தாலும் செத்துருவேன். அவனை எப்படி டைவர்ட் பண்ணவே சிசிடிவியில் பார்க்கலாம். அதோ பார்க்குறேன் பார்த்தீங்களா, ரெட் லைட் எரியுது. ஏதோ பார்க்குறான். இந்த சொட்டைக்கு வேறே இல்லையோ. வந்துட போகிறான் அடிக்கிறதுக்கு. வருவியாடே வந்துடாத. அந்த பயம் நம்ம வீட்டு ரொம்ப பண்ணுறோம். போயிட்டு முதல்ல கீழே போ. அவன் பார்த்தா என்ன பார்க்கலண்ணே, அவனுக்கு முதல்ல கண்ணே தெரியாது. வெறி சாவி எங்கே போட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே சொல்லுவாங்க. சாவி போட்டு தப்பிக்கவும் முடியாது, சொல்ல முடியாது. பரவாயில்ல, எங்கேயாச்சும் சாவி போடுவோம். சாவி போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? பின்னாடி கிண்டி போடுவாங்களோ இல்லையா? அது ஓட்டலையே. இங்கே இது வந்து ஓகே. எங்கே போடு? எங்க லைட் அடிக்குமே. லைட் ஏய் காணே போட் இதெல்லாம் போட்டிருக்கேன் வச்சுட்டேன். ஐயோ இதுக்கான சாவி நான் எங்கே போய் தேடணும்? இதுக்கு மேலே இந்த சொட்டை வந்தால் நான் ஏறி மிச்சிட்டு போவேன். திறந்துருக்கு சொட்டை. மனசில் எதுவும் வச்சுக்காது. ஐயோ இவன் பார்க்குறான் சிசிடிவியில். இது டோர் லாக். டோரு எதுக்குடா பாய்ப்பாங்க இது? ஓ டோருக்கு என்ன பண்ணுவாங்க? இது டோரு வந்துட போகிறான். டோர் நான் எப்படி எங்கே வைக்கிறதா? பெங்களூர்லேருந்து வைக்கிறது. ஆஹா போட்டு ஆடுறோம். சீக்கிரம் போட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான். நிப்பாட்டிட்டானே. சொட்டை வந்து அடித்து சாவடிச்சிருவேன். ஐயோ பாட்டு போட்டிருக்கான். நம்ம அங்கே நின்றுருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரெடி ஃபோட்டோ தான் இல்லை. உள்ள போடா. ஐயோ வலிக்குதே கையில். ஐயோ வரானா இல்லையா தெரிய மாட்டேது. சில நேரங்கள் கழித்து அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது, சொல்ல முடியல. எவன் நிற்கிறான் பாரு. கண்ணு. ஐயோ இது கீழே போட்டுனா கண்டுபிடிச்சிருவானு. ஏற்கனவே கண்டு தான் பிடிக்க போறேன். ஐயோ கண்டுபிடிச்சேன் சொட்டைய சாவடிக்கிறதுக்கு கண்ணை கண்டுபிடிச்சேன். பார்த்துப்பா அதான் ஓடியாரன். நான் அங்கே போயிடுவேனே.
அப்படிதான் அங்கதான் போவோம். ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சிடறாங்க. சொட்டை அவன் காதில் நல்லா கிளியராக கேட்குறது. என்ன சொட்டை? சொட்டை போயிட்டான். இங்க பாரு எங்க நின்றா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா. இங்க பாரு எங்க நிக்கிறான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரான். ஏ சொட்டை நான் வேலையால செம்ம கிள்ளி. ஐயோ வந்து அடிச்சிட போறோம். எதுக்கு இந்த ஹோட்டலே போவோம். ஆஹா அண்ணா ஐயா கடவுளே லாஸ்ட் டே தான் காப்பாத்திரே. டே சொட்டை எதுவாக இருந்தாலும் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல இதை பார்ப்போம். வந்துட போகிறான் வந்து அடிச்சிட போகிறான். ஐயோ எதிர்னது இருக்குது. இதுக்கான ஷார்ட் கன்னோட இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எங்கே போனாலும் கிராணி விட்டு தொலைய மாட்டாங்க சொட்டை. பாட்டு சாதமே கேட்க மாட்டேது. பாட்டுனாச்சும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம வந்து கையெல்லாம் வலிக்குது. சொட்டை முதல்ல இவனை சாவடிச்சாதான் எல்லா வேலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே நிற்க உட்காந்து நீங்கள் நின்றுக்க போகிறோம். நம்ம எதுக்கும் உஷாரா இப்படி போயிடுவோம். உள்ள போடா. கண்டுபிடிச்சோன்னா தலைவலி. கண்டுபிடிச்சானே. ஓ சாரி அம்மா. கொண்டா பார்த்தா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஐயோ கையே மணியின் சொட்டையின் மணியே. யார் தப்பா நினச்சிக்காதீங்க. பார்த்துக்கோ. ஓகே கைஸ் இதான் கடைசி டே. இல்லைன்னா போயிட்டு அவங்க கூட வந்து அடி செத்து இதை எப்படி தோணும் எனக்கு தோணுது. நம்ம 2 பேரும் செத்து விளாடலாமான்னு தான் எனக்கு தோணுது. நான் வந்து சாவடிச்சிட போகிறேன். இந்த சிசிடிவியில் பார்க்குறதுக்கு எனக்கு சொட்டைக்கு வேலை. மீதி எங்கடா பாட்டு போட்டார்ல சத்தம் கேட்டு வந்துருப்பானே சொட்டே. அவன் மட்டும் இங்கே இல்லை. உலகத்திலே சந்தோஷம். சீக்கிரம் விடுறா. சீக்கிரம் கதவு சொல்றா. ரகுமாரே ஐயோ என்ன பண்றான்னு தெரியலையே. தூங்குறோம். கலரா இருக்க முன்ன பார்த்தா கருப்பு இருக்குன்னு சொல்றான். ஐயோ டே சொட்டை சீனி சக்கரை கட்டி குட்டி சிசிடிவி கேமரா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கீழே பார்க்கலாம்னா பார்ப்போம். ஏன்னா நம்பவே முடியாது. எங்கே வேணாலும் பார்ப்பான். இவன் கீழே பார்க்குறான். ஆனால் மேலெலாம் பார்க்க மாட்டான். அப்போ இவன் மேலே இருக்கிறதுனால மேலே பார்க்க மாட்டான். கீழே தான் பார்க்குறான். இது கதையை முடிச்சிடும். வாடாடே எப்படா ஐயோ லாஸ்ட் டே அடிச்சிருவானே. யாரு கிராணியா? கிராணி ஊட்டு கிராணி சாவடிக்க போறான். கிராணி
சரி கைஸ், இது கைஸ் இங்க இதுல வந்து கேம் இருக்க மாட்டாங்க. அந்த கேம் பவர் ஆகில ஏதோ இது காட்டுது, தட்டினீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல வந்து சரி நம்ம ஒரே ஒரு கேம் வீடியோ பண்ணிட்டு போயிருந்தோம். ஒரே ஒரு கேம் வீடியோ கொஞ்ச இந்த ஒரு காடி காரு, இந்த ஒரு காரு, இங்க ஒரு காரு. இந்த கேம் பேர் என்னன்னா அல்ட்ரா கார் டிரைவிங் சிமுலேட்டர். தட்டி பார்த்தீங்கன்னாலே வரும். இந்த காடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காடி வச்சு ஒரே என்னது 31 இங்க பாரு, இது இந்த காடி போய் இருக்கணும். இந்த காடி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம போயிட்டு ஒரே ஒரு இது விளாண்டு வந்துடும். ஒரு இது நான் விளாடுவேன், இன்னொரு இது வந்து என் தம்பி விளாடுவான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், என்ன விளாடுவோம்? அடிச்சது சொல்லு கொண்டு தடுக்காது. நம்மளுக்கு மொபைல் பிஜிஎம் போட்டாதான் சரி. முதல்ல இந்த ரேஸ் போயிட்டு வருவோம். லெவல் 4வா? கஷ்டம் இருக்குமா? இவ்வளோ கஷ்டம்? ஐயோ, 3 செக் பாயிண்டா? அது நின்று அடிச்சது சொல்லு. நல்லா ரிவர்ஸ் போயிட்டேன். அது நான் என்னடா காடி எப்படி மக்கள் விடுது? என் காடி நினைச்சா எனக்கு பெரிய இருக்கு. நான் டைம் அம்மாடி அம்மாடி அம்மாடி. ஐயோ எப்படியாச்சும் ஒரு அடி எடுத்தாங்க. நான் செக் பண்ணேன். இவ்வளோ தூரத்துக்கு வச்சிருந்தாங்கன்னா ஐயோ காடி வேற. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. அந்த ரேஸ்ல ஒரு 50 கிடைச்சிச்சுன்னு வைங்க. என்னடா லெவல் 2வா? காசு கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி தான் கிடைக்கும். 10 ஒரு செக் பாயிண்ட் வச்சு பண்ணேன். நான் 10 இந்த 10க்கு மானை மானை காசை அண்ணா ரொட்டே மணி மணி.
ஏங்க மாம்ப போயிட்டு இதில் போட்டு வேணும். இதற்கு வரண்டா ஏதோ அது அப்படி பாருங்க. ஓ டிஸ்டன்ஸ் சாரி. ரெண்டு செக் பாயிண்ட் தான். டைம் யூஸ் பண்ணிதான் மண்ணை கேத்திக்கிறானுங்க. கடவுளே செவலுத்தாவோ 5 டைம் யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாம் ஓசிலே பண்ணிட்டோம். அந்த 32 கேஷ் அதில் வந்து நம்ம எவ்வளோ டைம் வேணும் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பண்ணிருக்க கூடாது. ஆனால் காசு பண்ணிட்டு நான் ஆகணும். கிடைக்கிறச்சு தான் பண்ணுவோம். இருங்க guys. ஒரே காடி பக்காச்சோ என்னடா சீ காடி பக்காச்சு நினைக்கிறேன். இது காசு இந்த காடிக்கு என்னாச்சு? கிட்ட பிடிச்சிக்கிச்சோ.